வணக்கங்க. நம்ம தோட்டத்துல உள்ள ஒரு மூலிகைய பத்தி நம்ம பார்க்கலாங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்துல சும்மா ஒரு பாட்ல தாங்க வளர்த்திட்டு இருக்கோம். அந்த மூலிகைக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்னங்களா? மரணத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுங்க. அப்படி இருக்கிற ஒரு கீரை தாங்க இந்த கீரை. இத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது பேரு வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. பிருங்கராஜன்னு சொல்லலாம். கரிசாலன்னு சொல்லுவாங்கங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம ஹேர் ஆயிலுக்கு தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோங்க. அதுக்கு தான் நல்லதுன்னு நாம நெனைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. கல்லீரலுக்கு இத விட பெஸ்ட் வேற எதுவுமே இல்லைங்க. அவ்ளோ கல்லீரலுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஃபேட்டி லிவர்லாம் வராம நம்ம பார்த்துக்கலாங்க. இது ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது. கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மூளைக்கும் ரத்த ஓட்டத்த நல்லா இன்கிரீஸ் பண்ணுங்க. அல்சைமர் நோயெல்லாம் வருது இல்லைங்களா? பிரெயின்னால அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இது வராதுங்க. தலைவலி, ஒற்றை மைக்ரேன் தலைவலிலாம் வராதுங்க. இத டெய்லி நம்ம ஏதோ ஒரு ரூபத்திலயாவது எடுத்துக்கணுங்க. 1, 2 கீரையாவது டெய்லி நம்ம பச்சையா பறிச்சு, பறிச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு சின்ன பாட்ல கூட நம்ம வீட்ல வளர்த்துனா போதுங்க. அதுவே விதை உளுந்து நெறைய வந்துருங்க. இப்ப இதுல தங்கச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின் ஏ இதெல்லாம் நெறைய இருக்குங்க. வாரத்துல ஒரு 2 நாளாவது நம்ம எப்படியாவது நம்ம ஒரு கீரை கடையும்போது அத போட்டு கூட நம்ம சமைச்சுக்கலாங்க. அவ்ளோ சத்துங்க. இது தலைக்கு மட்டும் இல்லைங்க. இது உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க.